வணக்கம் பபுட் வியூவர்ஸ், நீங்கள் பாருங்க பபுட் சேனல். நான் நாங்கள் ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் கையை திருப்பி அட்டாச் பண்ணணுமா, யூஸ் அஷ்ராமா செல்ஸ். அண்ட் உங்களுக்கு நம்ம அஷ்ராமா பவர் வேணுமா, அஷ்ராமா செல்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு நம்ம ஒயிட் ஜெட்ஸ் பக்காவாக கல்டிவேட் பண்ணணுமா, அதுக்கும் நம்ம அஷ்ராமா செல்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம நருட்டோவில் வர எல்லா ப்ராப்ளம்க்கும் நம்ம அஷ்ராமா செல்ஸ் ஒரு மிகப்பெரிய சொல்யூஷனாக இருந்திருக்கு. எஸ், இது நம்ம ப்ரூவன் திங். பிகாஸ் நம்ம ஒரோச்சிமாரு நம்ம இம்மார்டாலிட்டி அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம எடோ டென்சே ஜுட்ஸு, ஸோ எல்லாத்தையுமே நம்ம அஷ்ராமா மூலியமாக தான் பண்ணார், அஷ்ராமா செல்ஸ் மூலியமாக தான் பண்ணியிருப்பார். அண்ட் நம்ம எமோட்டோவை கூட ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார். அண்ட் அப்படி இருக்கும்போது நம்ம அஷ்ராமா செல்ஸ் வச்சு நம்ம பொருட்டோட ஜோகனை ஆக்டிவேட் பண்ண முடியுமா? ஸோ நம்ம பொருட்டோட ஜோகன் இது வரைக்குமே இன்னும் ஆக்டிவேட் ஆகலை. அண்ட் அதை ஆக்டிவேட் பண்ணி நம்ம பொருட்டோவை இன்னும் ஸ்ட்ராங்கஸ்ட்டாக மாற்ற முடியுமா நம்ம அஷ்ராமா செல்ஸ் கொடுத்துன்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியும் தான். பிகாஸ் நம்ம ஒரோச்சிமாரு இன்னும் இருக்காது, த கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட் ஆஃப் நம்ம நருட்டோ. அண்ட் அவர் ப்ரொனவுன்ஸ் என்னன்னு தெரியல, ஹீ ஆர் ஷீ. ஸோ ஓகே, ஸோ அதுக்கு போக வேணாம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அந்த அஷ்ராமா செல்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அஷ்ராமா செல்ஸுங்கிறது ஒன்றுமே கிடையாது, த செல் ஆஃப் அஷ்ராமா. ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செல்ஸ் நம்ம பயோனிக் செல்ஸ் படிச்சிருப்போம்ல. ஸோ நம்ம பயாலஜி மாதிரி நம்ம ஹியூமன் பாடியில் இருக்க செல்ஸ் ஆஃப் நம்ம அஷ்ராமா எடுத்து நம்ம மதரா யூஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் நம்ம ஒரோச்சிமாரு, நம்ம ஓபிட்டோ, இந்த மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம நருட்டோ கூட தன்னோட கையை ரீஅட்டாச் பண்ணுறதுக்காக நம்ம அஷ்ராமா செல்ஸ் தான் அவருக்குள்ள கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எப்படிரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம அஷ்ராமா செல்ஸ் ஹேஸ் ஒன் பவர் ஆஃப் ஹீலிங் ஃபேக்டர். இந்த ஹீலிங் ஃபேக்டர் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அவரோட செல்ஸ் ரொம்ப நாள் ப்ரிசர்வ் பண்ண காரணமாக இருக்கும். அண்ட் ஈவன் நம்ம அஷ்ராமோட செல்ஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல்னு சொல்லி நம்ம ஒரோச்சிமாருவே சொல்லியிருப்பார், பிகாஸ் ஆஃப் தி ஹீலிங் ஃபேக்டர். நம்ம மதரா நம்ம 5 காகேஸை ஃபைட் பண்ணும்போது ஒன்று சொல்லியிருப்பார் தெரியுமா, நம்ம சுனாடேட்டர். இந்த மாதிரி நம்ம சுனாடே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. பட் அப்படியுமே உன்னோட ஹீலிங் 5% ஆஃப் நம்ம அஷ்ராமோட பவர் கூட வராதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, நம்ம அஷ்ராமோட ஒரு பர்த்லேயே அவர் ரொம்ப ஒரு ஹீலிங்கான பவர்ஃபுல் தான். ஸோ அவர் ஹீலிங் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்க, அந்த அட்டாக் பவர் அவருக்கு ஒரு ஹெச்பி 1000 கேம் லெவல்லே போகும். 1000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்க, ஒரு ஹெச்பி 500 குறையுதுன்னா அவருக்கு ஹீலிங் பெர் செகண்ட் 750 இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு இம்மார்டாலிட்டி மாதிரி தான் அது. நம்ம அஷ்ராமாவுக்கு நீங்கள் நிறைய தடவை ஃபைட் பார்க்கும்போது கூட நம்ம மதரா ரொம்ப அடி வாங்கியிருப்பார். பட் அஷ்ராமா அடியே வாங்கியிருக்க மாட்டார். அண்ட் இதுக்கான மெயின் ரீசன் தன்னுடைய ஹீலிங் ஃபேக்டர். அண்ட் இவருடைய ஹீலிங் ஃபேக்டர் நம்ம வெறும் பாடி ஹீல்ஸ் மட்டும் பண்ணது இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. சக்ராவுமே திருப்பி ரீப்ளனிஷ் பண்ணும். ஸோ லிட்டரலி நீங்கள் அஷ்ராமா ஒரு ஆர்பிஜி கேம் நிறைய பேர் விளையாடுவீங்கன்னா, அவர் நம்ம மானான்னு சொல்லுவாங்களே, நம்ம மேஜிக் பண்ணுறதுக்கு நம்ம மானா வேணும், அதே மாதிரி நம்ம ஹெல்த் வேணும். ஸோ இந்த ரெண்டுமே ஒருத்தனுக்கு திடீர்னு அதிகமாக ரீப்ளனிஷ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அவனை கொல்லவே முடியாது. அதே மாதிரி தான் நம்ம அஷ்ராமோட கேரக்டர் தான். ஆனால் இந்த அஷ்ராமா செல்ஸ் ஏன் ப்ரோ எல்லாருக்குமே கம்பேட்டபிளாக இருக்குது. நம்ம ஒரோச்சிமாரு யூஸ் பண்ணுறாரு, நம்ம டான்ஸோ யூஸ் பண்ணாரு, அதுக்கப்புறம் நம்ம நம்ம நருட்டோ யூஸ் பண்ணுறாரு, மதரா உச்சிஹா யூஸ் பண்ணுறாரு. ஸோ இவங்க எல்லாருமே டிஃப்ரெண்ட் கிளான்ஸ், எல்லாருமே ஒரு கிளானில் வந்தவங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே எப்படி நம்ம பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாராலுமே பர்ஃபெக்டாக யூஸ் பண்ண முடியும்னு நான் சொல்லுவேன். நம்ம மதரா உச்சிஹா இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆனதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் நம்ம உச்சிஹா பிளட். ஸோ நம்ம உச்சிஹா நம்ம செஞ்சு இந்த 2 பேருக்கும் என்ன ஒரு கனெக்ஷன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். லைக் செஞ்சூஸ் ஆர் த ரீஇன்கார்னேஷன், இல்லை நம்ம அஷ்ராமா செஞ்சூஸ் த ரீஇன்கார்னேஷன். பட் நம்ம செஞ்சூஸ் யார் மூலியமாக வந்தவங்க, டிசெண்டன்ஸ் ஆஃப் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம அஷ்ரா. அண்ட் நம்ம உச்சிஹாஸ் யாரோட டிசெண்டன்ஸ், அண்ட் நம்ம மதரா உச்சிஹா யாரோட ரீஇன்கார்னேஷன் கேட்டிங்கன்னா நம்ம இந்திரா. அண்ட் இந்த 2 பேரோட அப்பா யார், நம்ம ஹகுரோமோ. ஸோ நம்ம நம்ம 6 heads of the 6 parts. ஸோ இப்படி இருக்கும்போது அவங்க 2 பேருக்கு ஒரு கம்பேட்டிபிலிட்டி கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ அட்லீஸ்ட் கொஞ்சம் அவங்க ஒரு டிஸ்டன்ட் லாங் கசின்ஸ்னு சொல்லுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு கம்பேட்டிபிலிட்டி இருந்ததுனால இவங்களுக்கு ஒர்க் ஆகிருக்கும் நம்ம மந்த்ரா உச்சிக்காக பர்ஃபெக்டாக. பிகாஸ் ஹீ கேன் யூஸ் ஈவன் சேஜ் மோட் இன் தட். அப்படி சேஜ் மோடு கூட யூஸ் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ நம்ம ஒயிட் ஜெட்ஸ் வச்சு ஏன் மல்டிவேட்டாக கல்டிவேட் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு மெயின் ரீசன் தான். நம்ம அஷ்ராமோட செல்ஸ் டெஸ்ட்ராய் ஆகிறத விட ஃபாஸ்ட்டாக ரீஜென்ரேட் ஆகிறதோ இல்லை ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளிகேஷன் ஆகிறதோ அதிகமான ஒரு விஷயமா இருக்குமா. ஸோ இதுவுமே நம்ம ஒயிட் ஜெட்ஸுக்கு யூஸ் பண்ணப்பட்டுச்சு. அண்ட் நம்ம டான்ஸோக்கு இது கம்பேட்டிபிளாக இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கம்பேட்டிபிள் கிடையாது. ஸோ அங்கே தான் மிகப்பெரிய ஒரு இஷ்யூ இருக்குது. எஸ், நம்ம கம்பேட்டிபிள்னு கேட்டிங்கன்னா எஸ், அவரால் நம்ம ஷரிங்கான்ஸ்லாம் கீப் பண்ண முடிஞ்சிச்சு. பட் நம்ம டான்ஸும் எதிர்பார்த்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஃபுல்லாக அந்த ஆமை க்ரோ பண்ணி அவர் ஃபுல்லாகவே ஒரு ஒயிட் ஜெட்ஸோ இம்மார்டாலிட்டி மாதிரி ஒரு பாடி வேணும் வித் ஷரிங்கான் தான் நினச்சாரு. பட் அது அவருக்கு கிடைக்கல பிகாஸ் ஆஃப் த டைமிங் இஷ்யூ அண்ட் கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ் அவருக்கு இருந்துச்சு. ஸோ நம்ம டான்ஸுக்கு கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ இது ஒரு மெயினான நோட்டிங் பாயிண்ட். அண்ட் நம்ம ஒரோச்சிமாருக்கு எப்படா ஒர்க் அவுட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா,
ஹீ கெப்ட் ஆன் எக்ஸ்பெரிமெண்டிங் இட் வித். ஓகே, நம்ம ஒரோச்சிமாரு வந்து நம்ம எடோடென்சி வந்து ஸ்ட்ராங் பண்ணார். பிகாஸ் நம்ம டோபிராமாவை கூட வந்து அந்த எடோடென்சி வந்து பீட் பண்ண முடியல. பிகாஸ் நம்ம அஷ்ராமோட செல்ஸ் வச்சு அந்த பேனை என்ஹான்ஸ் பண்ணியிருப்பாரு. அண்ட் இதோட மெயின் ரீசன் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, ஒரோச்சிமாரு கீப் ஆன் எக்ஸ்பெரிமெண்டிங் அண்ட் நம்ம காபூட்டோ கூட அந்த நம்ம திருப்பி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பித்தார். அண்ட் இதான் அந்த மெயின் ரீசன் நம்ம ஒரோச்சிமாரு வந்து பர்ஃபெக்டாக அந்த யூஸ் பண்ண முடிச்சதுக்கு வந்து மெயின் ரீசன் இதுதான். அண்ட் நம்ம காபூட்டோ கூட நம்ம அஷ்ராமா செல்ஸ் யூஸ் பண்ணி அவருமே நம்ம அல்டிமேட் ஸ்னேக் சேஜ் மோட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் தி மோஸ்ட் பவர்ஃபுல்லான விஷயங்கள் தான். பட் நம்ம நருட்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா, நருட்டோ ஒரு ஹேண்டை வந்து அவங்களுக்கு வந்து வைக்க தான் வந்து கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம நருட்டோக்கு வந்து அந்த ஹேண்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். Because as a Hokage, he still needs an hand and Hinata needs 2 hands too. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம நருட்டோக்கு அந்த கை வந்து முக்கியம் தான். அப்படி இருக்கும்போது அந்த நம்ம இந்த அஷ்ராமா மூலயமா தான் அந்த கொண்டு வர முடியும். பிகாஸ் இப்போனா பயோனிக் ஆர்ம் இருக்குது நம்ம பொருட்டோவில். நம்ம ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம பயோனிக் ஆர்ம்ஸ் எல்லாம் பொருட்டோவில் கொண்டு வந்தாங்க. பட் அந்த டைமில் நம்ம அஷ்ராமாவோட செல்ஸ் வச்சு நம்ம நருட்டோக்கு நம்ம திருப்பி நம்ம ஒரு சர்ஜரி மாதிரி பண்ணி நம்ம ஆர்ம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த ஒரு மெயினான ரீசன் நம்ம நருட்டோக்கும் கம்பேட்டபிலிட்டி இருந்துச்சு. பிகாஸ் உங்களுக்குமே தெரியும், ஹீ இஸ் த ரீஎன்கார்னேஷன் ஆஃப் நம்ம அஷிராமா செஞ்சு. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ரீஎன்கார்னேஷனுக்கு எல்லாருக்குமே வந்து பர்ஃபெக்டாக இது வந்து யூஸ் ஆயிருக்கு. அப்படி இல்லைனா கூட நீங்கள் வந்து சிம்பிளாக இன்னொரு டேர்ம்லையும் சொல்லலாம். ஸோ நம்ம டிசெண்டன்ஸ் ஆஃப் நம்ம அஷிராமா இல்லை நம்ம அஷிராமாவுக்கு ரிலேட்டட் பர்சன்ஸ், ஸோ இவங்க எல்லாருக்குமே இந்த செல்ஸ் வந்து கம்பேட்டபிள் பர்ஃபெக்டாக இருந்திருக்கு. அண்ட் எல்லாருமே கேட்கலாம், ஏன் ப்ரோ நம்ம அஷ்ராமா செல்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும்போது நம்ம நருட்டோக்கு வந்து ஆல்ரெடி இருக்குல்ல, ஸோ அவருக்கு வந்து ஏன் நம்ம ஹீலிங் ஃபேக்டர் வந்து அதிகமாக இல்லைன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கான மெயின் ரீசன் அஷ்ராமோட பாடி கம்போசிஷன் வேறு. ஸோ நம்ம அஷ்ராமா செல்ஸ்ன்னு பார்க்கும்போது இங்கே நம்ம மோஸ்ட்லி நம்ம நருட்டோக்கு கொடுத்த ஒரு அஷ்ராமா செல் மேபி 1-2 இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஃபியூ 2000 to 2000 அந்த மாதிரி இருக்கலாம். பட் நம்ம அஷ்ராமா செல்ஸில் எவ்வளோ பாடியில் எவ்வளோ செல்ஸ் வந்துருக்கும் நீங்களே நினச்சி பாருங்கள். லிட்டரலி அவ்வளோ செல்ஸ் இருக்கும்போது அவருக்கு ஹீலிங் ஃபேக்டர் அதிகமாக இருந்திருக்கும். அண்ட் நமக்கு ஏன் மற்றவங்களுக்கு தான் ஹீலிங் ஃபேக்டர் கம்மியாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ஃபியூ செல்ஸ் தான் நம்ம ஒரோச்சிமாரு வந்து கல்டிவேட் பண்ணியிருப்பாரு. அந்த ஃபியூ செல்ஸை வச்சு தான் அந்த ஹோல் கேரக்டர்ஸ்மே வந்து உருவாக்கியிருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எமோட்டோ, ஸோ அவங்க கேப்டன் எமோட்டோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணது வந்து நம்ம அஷ்ராமா செல் வச்சுருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஒரோச்சிமாரு பண்ணும்போது அவருக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான எக்ஸ்பெரிமெண்டேஷன் கிடைக்கல. பிகாஸ் ஆஃப் த செல்ஸ் கம்போசிஷன். அவருக்கு வந்து ஒரே பாடியில் வந்து ஒரு 1 மில்லியன் செல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அந்த ஹீலிங் ஃபேக்டர் வந்து பாசிட்டிவாக இருக்கும். பட் மோஸ்ட்லி நம்ம நருட்டோக்கு வந்து அந்த ஆவரேஜாக இருக்கிறது, இல்லை ஹையஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 to 20,000 கூட தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்கள், இல்லை அஷ்ராமோட பவர், ஹீலிங் ஃபேக்டர், இல்லை சேஜூட்ஸ்லாம் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அது வேறு விஷயம். பட் நம்ம மதுரா உச்சிக்காக எப்படி நம்ம சேஜூட்ஸ் கிடச்சிச்சின்னு கேட்டிங்கன்னா, ஹீ கெப்ட் ஆன் எக்ஸ்பெரிமெண்டிங் அன்டில் நம்ம ரினிகான் அவைக்கான் ஆகிற வரைக்கும் அவருமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். ஆனால் நம்ம ஒயிட் ஜெட்ஸோட பவர் மூலயமா அவர் வந்து நம்ம ஒயிட் ஜெட்ஸோட கம்பேட்டபிலிட்டி அவருக்குள்ளே எடுத்துக்கிட்டாரு. ஸோ இப்படி எடுக்கும் போது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவரோட அந்த பவர் வந்து என்ஹான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அண்ட் அவர்கிட்ட தான் வந்து ஃபஸ்ட்டு அதிகமான நம்ம அஷ்ராமோட செஞ்சியோட செல்ஸ் வந்து இருந்துச்சு. அண்ட் எஸ், இது வந்து ஒரு ப்ரூவன் ஃபேக்ட். ஈவன் நம்ம ஒரோச்சிமார்ட்ட கூட வந்து நம்ம அஷ்ராமோட செல்ஸ் கிடச்சதுமே அவர்கிட்ட வந்து அதிகமாக இல்லை. பட் நம்ம மதுரா உச்சிஹாட்ட வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வந்து அதிகமான நம்ம அஷ்ராமா செல்ஸ் வந்து இருந்துச்சு. அதனால தான் வந்து அவரால் நம்ம சேஜுட்ஸும் ஈஸியாக வந்து அன்லாக் பண்ண முடிஞ்சிச்சு, நம்ம அஷ்ராமா வந்து ஒரு மீடியமாக வச்சு. ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த அஷ்ராமா செல்ஸ் ஒர்க் அவுட் ஆகுறது. அண்ட் இது நம்ம பொருட்டோ கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்க சான்ஸ் கிடையாது. எதுக்கான்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி பொருட்டோ ஓவர் பவர்டு தான். இதுக்கு மேலேயும் நீங்கள் ஓவர் பவர்டு எல்லாத்தையும் தூக்கி நம்ம பொருட்டோட கொடுத்தீங்க, கண்டிப்பாக வந்து அவர் நானே சொல்லிடலாம் இப்போயும் யாருமே டிஃபீட் பண்ண முடியாத அளவுக்கு போயிடுவார். பிகாஸ் ஹி ஆல்ரெடி ஹாஸ் ஜோகன். ஸோ அந்த ஒரு பவர் வந்து நம்ம அஷ்ராமாவோட பவரோட வந்து அதிகமான ஒரு பிக்கஸ்ட் பவர் தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்டில் நல்லா தான் இருக்கும் நம்ம பொருட்டோக்கு வந்து ஒரு ஹீலிங் எபிலிட்டி வந்து இருக்கிறது. பட் ஸ்டில் நம்ம பொருட்டோ வந்து நம்ம அந்த ஹீலிங் எபிலிட்டி இல்லாத மாதிரி தான் அவர் ஃபைட் பண்ணுறாரு. பிகாஸ் அவர் வந்து நிறைய அடி வாங்க மாட்டார் இப்போலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த ஹீலிங் ஃபேக்டர் நம்ம பொருட்டோக்கு வேணுமான்னு கேட்டிங்கன்னா பிளாட் மாதிரி போனால் தேவையில்லை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஏற்கனவே பவர்ஃபுல்லாக இருக்கிற கேரக்டர் வந்து நம்ம திருப்பி பவர்ஃபுல்லாக மாற்றுறதுக்கு வந்து அந்த அவசியமே இல்லை. ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அண்ட் கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம அஷ்ராமா மாதிரி ஒரு பவர்டு கேரக்டர் வந்து அனிமையில் வந்து இருக்கிறது லைக் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது வந்து நம்ம அவர் செல்ஸே திருப்பி கல்டிவேட் பண்ணி நம்ம நருட்டோவில் வந்து பால் ஷோ ஓட்டிட்டாங்க கூட சொல்லலாம்.
ஹிஷிமோட்டோக்கு வந்து போய் ஒரு தி ஃபேவரட் அஷிராமான்னு சொல்லியிருப்பாரு. லைக் சிம்பிள் தான், அவர் செல்ஸ் அந்த பையன் கல்டிவேட் பண்ணி 4-5 விஷயங்கள் அந்த பையன் பெருசாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் இன்னுமே நிறைய விஷயங்கள் அந்த பையன் நடந்திருக்கு. ஸோ இதுதான் அந்த பையன் நம்ம ஹோல் கான்செப்ட் ஆஃப் நம்ம நருட்டோ அந்த பையன் அது எப்படி மூவ் ஆனிச்சுட்டு நம்ம அஷிராமா செல்ஸ் எந்த அளவுக்கு அந்த பையன் நம்ம நருட்டோவில் ஒரு கீ ரோல் ப்ளே பண்ணிச்சுன்னு சொல்லி அந்த பையன் நம்ம காமிச்சிருப்பாங்க. அண்ட் எஸ், நம்ம நருட்டோலேயே அந்த பையன் நம்ம அஷிராமா செல்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர் கிவிங்ஸ் கூட சொல்லுவோம். அண்ட் அப்படி இருக்கும்போது நம்ம அஷிராமா செல்ஸ் நம்ம போல்ட்டோ கிடைக்குமான்னு சொல்லி பார்ப்போம் கைஸ். அது கண்டிப்பாக இந்த வீடியோ எப்போ பிடிக்கிறீங்கன்னா பிடிச்ச கீழே மறக்காம பிரச்சனை அது ஆன் போட்டுங்க. ஹோஸ்ட் பாஸ் ஆஃப். ஸோ குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.